சிம்ம ராசியில மகம், பூரம், உத்திரம்னு 3 நட்சத்திரங்கள் வருது. இந்த நட்சத்திரத்த சேர்ந்தவங்களுக்கு இந்த புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டுல என்னென்ன பலன்கள் கிடைக்க இருக்கு? முதல்ல மக நட்சத்திரம். நம்ம சிம்ம ராசிக்கான பலனை சொல்லும்போது முக்கியமா கேதுவ குறிப்பிட்டு சொல்லிட்டு வந்தோம். இந்த மக நட்சத்திரம் சொல்லக்கூடியவர்கள் அந்த கேதுவுடைய அதாவது கேதுவுடைய நட்சத்திரம் தான் அது. அப்படிப்பட்ட அந்த மக நட்சத்திரத்தில பிறந்தவங்க, இந்த வருஷம் முழுக்க என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைச்சாலும், அதிலிருந்து குறிப்பிட்ட ஒரு சதவீதம், ஒரு 10% இல்ல ரொம்ப கஷ்டம்னா 1% நீங்க ஏதோ ஒன்றுக்கு, யாரோ ஒன்றுக்கு டொனேஷன் ஒரு தர்மம் பண்ண போறீங்க அப்படின்ற ஒன்றை மட்டும் நீங்கள் சங்கல்பம் பண்ணிட்டீங்கன்னா உறுதி செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த வருஷத்தில் சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கடந்து வந்துடலாம். அடுத்து பூரத்தில் பிறந்தவங்க, பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், பெண்களால் நன்மை நடக்கும். உங்களுக்கு நிறைய ஹெல்ப் தேவைப்படும், நிறைய உதவி தேவைப்படும். சில பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்போது யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்ம முதல்ல சொன்னோம், பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாதுன்ட்டு பெண்கள். அந்த பெண்கள்னால் ஃபஸ்ட்டு அம்மா, அப்புறம் ஒரு ஆணாக இருக்கும்போது திருமணம் ஆகியிருந்தால் மனைவி, அதன் பிறகு குழந்தைங்க இருக்காங்கன்னு சொன்னால் உங்களுடைய பெண் குழந்தை. இதை தாண்டி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய பாஸ் ஒரு லேடியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்கக்கிட்டே சரண்டர் ஆகிடலாம். எனக்கு ஆமாம் நான் இது கரெக்டாக பண்ணல தான், கஷ்டப்பட்டு லேட்டாக தான் பண்ணுறேன், இது தப்பு நடந்துருச்சு, இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிடலாம். பெண்கள் கட்டாயம் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் 2026ஆம் ஆண்டில். அதன் பிறகு உத்திர நட்சத்திரம். உத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவங்க சிம்மராசியில் வருவீங்க. உங்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்னா, எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் முன்னேறிட்டு தான் இருப்பீங்க. முடிஞ்சால் ஓடணும், இல்லைன்னா நடக்கணும்னு சொல்லுவாங்களே, அப்படி நீங்கள் நடந்துக்கிட்டாவது இருப்பீங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ஏன்னா உத்திரம்னு சொல்கிறது சூரியனுடைய நட்சத்திரம், சிம்ம ராசி சூரியனுடையது. எந்த ராசியோ அந்த ராசியிலேயே அந்த ராசிக்கு அதிபதியான நட்சத்திரம் வரக்கூடியது ரொம்ப ரேர், 1 2ல் தான் அது வரும். அதில் ஒன்றாக உத்திர நட்சத்திரம் இருக்கிறது. அதனால் இந்த ஆண்டில் எவ்வளோதான் உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும், எதிர்த்து சமாளிக்க முடியும், ஜெயிக்க முடியும், ஃபஸ்ட்டு இடத்தை நோக்கி உங்களால் ட்ராவல் பண்ண முடியும்.